ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரீமிங் அண்ட் கேமிங்காக பண்ணக்கூடிய பிசி பற்றி பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், என் பேர் கார்த்தி. நான் சேலம்லேருந்து வரேன். இங்கே பார்க்குறது எல்லாமே நான் இந்த BYOS கோயம்புத்தூரில் இருக்கிற BYOS அப்படிங்கிற கம்பெனியில் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான் அது எல்லாமே. ஸோ இங்கே நான் எப்படி ரீச் ஆனேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு திலீப்னு ஒருத்தர், அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் ஆல்ரெடி இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. காம்போனன்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படி. ஸோ நானும் சரி ப்ரோ எனக்கு இந்த மாதிரி பில்ட் பண்ணோம், நானும் ஒரு கேம் பிசி பில்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டப்போ, அவர் BYOSக்கு போங்க அப்படிங்கிறத எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு BYOS அப்படின்னு எனக்கு அப்போ கேமிங் பிசி கடை எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவர் சொன்னார் அப்படிங்கிறதுனால நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி ரிவ்யூஸ்லாம் சரி ஓகே நல்லாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வழக்கமாக எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுவோம்ல, இந்த கடை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். ஸோ ஓகே எல்லா ரிவ்யூஸுமே ஓகே ஃபைன் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா அப்ரோச் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னாலும் நானும் வந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்குமே பிசி ஒரு சில காம்போனன்ட்ஸ் தான் எனக்குமே தெரியும். இங்கே இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே எனக்கு தெரியும் அப்படின்னா கிடையாது, எனக்கு தெரியாது. ஸோ எனக்குமே நிறையா டவுட்ஸ் இருந்தது. ஸோ அவங்க அப்ரோச் பண்ணது, அதாவது கிளாரிஃபை பண்ணது ரொம்ப நல்லாவே கிளாரிஃபை பண்ணாங்க. இப்போ ஒரு காம்போனன்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேயே அதே காம்போனண்ட்டில் வேறு கம்பெனி இருக்கு இல்லையா, அதை வச்சு எங்களுக்கு இதில் இதாங்க டிஃப்ரென்ஸு, இதில் இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு ஹாப்பி, நீங்களும் ட்ரை பண்ணி ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் இவர் பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இன்டெல் ப்ராசர் i7-13700K சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் இன் லேட்டஸ்ட் ஸ்பெக்குங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு சூட்டபிளான மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அசூஸில் ப்ரைம் Z790A Wi-Fi CSMங்கிற மதர் போர்டு தாங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்டோட ஹீட் சிங்க் அண்ட் வீரம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் போர்டு இன் 790 சீரீஸ். இது ஒரு DDR5 சிப்செட் மதர் போர்டுனால நம்ம ரேமும் DDR5 தாங்க யூஸ் பண்ணுறோம். கார் ஷேரில் 16 ஜிபியில் 5200 MHz 2 ஸ்டிக் 32 ஜிபியாக யூஸ் பண்ணுறோங்க. ப்ரைமரி ஸ்டோரேஜாக Gen 4 ADATA XPG S70 பிளேடில் 1 TB SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த SSD பார்த்தீங்கன்னா பிசிக்கு மட்டும் இல்லை PS5க்கும் யூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டோரேஜாக WD 2 TB ஹார்ட் டிஸ்க் 7200 RPMல சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த காம்போனன்ட்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணுற கேபினெட் பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 690R பிளாக் கேஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கூலிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாக்டுவா D15ங்கிற கூலர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. MSIயில் 850 வாட்ஸ் பவர் சப்ளை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 80+ கோல்டு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளைங்க. Inno3Dயில் iChill RTX 4070 Ti கிராஃபிக் கார்டு தான் இந்த பிசிபிளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த கிராஃபிக் கார்டு iChillங்கிற சீரீஸ் Inno3Dயில் டாப் வேரியண்ட்டு 4070 Tiயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஃபிக் கார்டுங்க. கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் கஸ்டமருக்கான பிசி பில்ட் பண்ணியாச்சுங்க. இதோட ஃபைனல் அவுட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் நாங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தந்துட்டுருக்கோங்க. 10Kலேருந்து 10 lakhs வரலும் பண்ணி தந்துட்டுருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.